Yes, madam. We can start. I think we can start. Yes. சார் நான் எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன் சார். எஸ் மேடம், மியூட் ஆல் பண்ணிடுங்க அண்ட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணிட்டேங்க சார். எஸ் மேடம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். கியூரியாசிட்டி சார், இன்னைக்கு இந்த மீட்டிங் பத்தின ஒரு விஷயம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நம்மளோட பிசினஸே வந்து லேர்ன் அண்ட் தென் எஜுகேட் தாங்க. நான் என்னோட ப்ரெசன்டேஷன்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, அந்த கியூரியாசிட்டி உள்ள பீப்புள் ரொம்ப கம்மி. அப்படி கியூரியாசிட்டி இருந்தும் அதை கத்துக்கிறணும்னு முன் வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கம்மின்னு சொல்லுவேன். அது அப்படி வந்து அந்த 1 மணி நேரம் டைம் கொடுத்து இங்க சொல்லப்படுற விஷயங்களை பொறுமையா கவனிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவும் இன்னும் மிக சிலர் தாங்க. சோ கியூரியாசிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு அப்டேஷன் இல்லாத ஆண்ட்ராய்டு போன் இல்லாத ஒரு சாதாரண போன் வச்சிருக்கவங்க பீப்புள் இந்த வேர்ல்டு கனெக்ட் ஆகாம தள்ளி வைக்குதோ அது போலதான் அப்டேஷன், அடுத்த லெவல் லேர்னிங் அது இல்லைன்னா நம்மளுக்கு வளர்ச்சியே கிடையாதுங்க. இந்த பிசினஸ்க்குள்ள நான் உள்ள வரும்போது சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நான் சொன்ன உடனே நான் முதல்ல இத தேடத்தாங்க செஞ்சேன். எனக்கு ஒரு விஷயம் புதுசா ஏதாவது ஒண்ணு பாத்துட்டேன்னா, இப்ப இதுல குரூப்லயே ஏதாவது ஒரு வேர்டு எனக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வேர்டு என்ன, அதை பத்தி தேடி அது என்னன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க முயற்சி செய்வேன். அது என்னுடைய நேச்சர். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா சார் எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே நான் அதை பத்தி தேடி நான் எடுத்த விஷயங்கள் ஃபுல்லா நெகட்டிவ்ங்க. அவர் சார் கிட்ட நான் சொன்ன விஷயம், சார் எல்லாமே நெகட்டிவாக தானே இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நீ என்ன நம்புறியா இல்லையான்னு சொன்னார். எஸ் சார் நான் நம்புறேன் அப்படின்னு. அப்ப இந்த பிரசன்டேஷன் திரும்ப திரும்ப பாருனாரு. அவர் மேல இருக்க ட்ரஸ்ட் என்ன பண்ணுனா, இதுக்கு அப்பால் இன்னும் உள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்றது தேடலுக்குள்ள நான் நிறைய உள்ள போனாங்க. அந்த தேடல் நான் என்ன பண்ணுவேன்னா, அதிகாலை 4 மணிக்கு எழுந்துருவேன். இப்பதான் லேட் ஆகுது. பட் அதிகாலை வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு டான் வந்து நான் என் வேலையை ஆரம்பிச்சிருவேன். அந்த 4:30க்கு ஆரம்பிச்சேன்னா 6 மணி வரைக்கும் இத பத்தின விஷயங்கள், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே வராது. சோ அந்த டைம்ல ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்துட்டு இதை ஒண்ணு தேடும்போது, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்நெட்ல தேடும்போது ஒண்ணு அதை தொட்டு இன்னொன்னு அப்படியே கனெக்டிவிட்டி போகும். இந்த லேர்னிங் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும். அந்த கத்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த லேர்னிங்ல அடுத்தடுத்த கனெக்டிவிட்டி போது பாத்தீங்களா, அது ஒரு ஒரு வேற மாதிரி ஃபீல். சோ அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஆர்வம், அந்த கத்துக்கணுங்கிற அந்த டெண்டன்சி உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா growth இருக்குங்க. இந்த பிசினஸ்ல எனக்கு அந்த ஆர்வம் இதுல மட்டும் இல்ல, ஜென்ரலா லேர்னிங்ல ஆர்வம் இருந்ததுனாலதான் இங்க இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் நான் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. தெரிஞ்சதுனாலதான் நான் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் 5 ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து சார் க்ளோசிங் கொடுத்தாரு கேள்வி சார். அதுக்கப்புறம் இங்க பாரு, நீ நிறைய கேள்வி கேட்ட, நிறைய கான்கால் கொடுத்துட்டேன், இன்னும் உனக்கு அதை தெரிஞ்சுக்கிறியா, நீ தெரிஞ்சிருப்ப, உனக்கு எல்லாமே தெரியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னார். அவரு சொன்னதை வந்து அவரு நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நான் எடுக்கல. எனக்கு தெரியுங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு தெரியுது அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்ணேன். ஒண்ணு. 2வது, நானா அதை அவங்களுக்கு எஜுகேட் பண்ண முயற்சி செய்யும் போது இன்னும் நிறைய விஷயம் தேட வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் தேடுனேங்க. தேடி நிறைய விஷயங்கள் அப்பயே நான் உள்ள வந்தப்பயே பீர் டு பியர் என்ன, நோடு என்ன, மாஸ்டர் நோடு என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் என்ன நோட்லயே எழுதி வச்சிருக்கேன். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்கிறதெல்லாம் அப்ப நம்ம காயினுக்கு வரல, அப்டேட் ஆகல. ஆனா அப்பயே வந்து ஆரம்பத்துல உள்ள வந்த புதுசுல இதை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சு எடுத்து வச்சிருந்தேன். சோ இந்த லேர்னிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த கத்துக்கறணுங்கிற ஆர்வம், அந்த கத்துக்கிட்டது, இதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சதுதான் இன்னைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு நான் கான்பிடென்டா நிக்கிறதுக்கு காரணம். இந்த லேர்னிங் எடுத்தாதாங்க நமக்கு எஜுகேட் பண்ண முடியும் அடுத்தவங்களுக்கு. இப்ப நம்ம இந்த பிசினஸ்குள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா, சார் சொல்லுவாரு, இப்ப முத இந்த பிசினஸ் அந்த 2021ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 10 பேர்கிட்ட போனோம்னா 8 பேருக்கு கிரிப்டோன்னா என்னன்னு தெரியாது, 2 பேர்த்துக்கு தான் தெரியும். இன்னைக்கு 2 பேர்த்துக்கு மேலோட்டமா தெரியும், மத்த 8 பேருக்கு நல்லாவே தெரியும். அதுவும் வெல்டெக்ஸ் என்னன்னு இன்னும் 4 பேர் 5 பேர்த்துக்கு நிறையவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த அளவுக்கு போகும்போது
நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபேஸ் பண்ண ப்ராஸ்பெக்ட்ஸ் கிட்ட நெறைய பேர் சில கேள்விகள் கேட்கும்போது, அவங்களுக்கு ஏற்ற மாரி சில பதில்கள் சொல்லும்போது, "பரவால்ல, நீங்க நெறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க." அப்படிங்கிற பதில் நான் ஃபேஸ் பண்ணேன். நமக்கு எப்ப கான்ஃபிடென்ட் லேக்கிங் ஆகும் தெரியுங்களா? அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம ஏகேர்வி சார் நமக்கு சொல்ற விஷயம் அதுதான். அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல தெரியல அப்படிங்கிறதுக்காக நமக்கு நாலேட்ஜ் இந்த இந்த விஷயம் தப்பு இல்லைன்னு அர்த்தம். நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கலைங்கிறது தான் உண்மை. அப்ப இத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அப்ளையன்ஸ டிபெண்ட் பண்ணி குளோசிங் குடுங்க. அப்படிங்கிறத தாண்டி அவங்க லேர்ன் பண்ணாங்களா? அவங்க எப்படி லேர்ன் பண்ணாங்க? அப்ப நம்மளும் லேர்ன் பண்ணணும். அந்த மென்டாலிட்டிக்குள்ள நம்ம முதல்ல வரணுங்க. எப்ப நீங்க லேர்ன் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். வேற லெவல் கான்ஃபிடென்ட் வரும். புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. வேற லெவல் கான்ஃபிடென்ட். அந்த ஒய் அப்படிங்கிற விஷயம் நான் சொன்னேன் இல்லையா? லாஸ்ட் ட்ரெய்னிங்ல. அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்ப வரும்னா, இத பத்தின கம்ப்ளீட் நாலேட்ஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேற லெவல் கான்ஃபிடென்ட் வந்துருங்க. அப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கர அக்ரெசிவா இருக்கும். சோ அதனால லேர்ன் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். ஒரு அரண்மனையில வந்து பாத்தீங்கன்னா, எலி தொல்லை பயங்கரமா இருந்துச்சு. அப்ப எலி தொல்லை இவ்வளவு ஜாஸ்தி இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அதனால முதல்ல பூனைய வளர்க்க தயாராங்க அப்படின்னு சொன்னோனே, பூனை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ராஜா சொல்லி வளர்க்கிற பூனையாச்சே, அந்த பூனைய பத்திரமா நல்ல சாப்பாடு குடுத்து வளர்த்தாங்க. பூனையும் வளர்ந்துச்சு, எலி தொல்லையும் வளர்ந்துச்சு. ஆனா, அவங்களுக்கு தேடலுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. அப்ப பூனை வளர்த்துமே சொல்யூஷன் வரலையே அப்படின்னு தேடும்போது, சரி வெளிநாட்டுல இருந்து பூனை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து பூனை வர வச்சதுங்க. ஒரே நாள்ல அங்க இருக்க எலிகள் ஃபுல்லா காலியாச்சு. அப்ப அவங்க கேட்டாங்க, "உங்க பூனைக்கு நீங்க எப்படிங்க எலி பிடிக்க கத்துக் குடுத்தீங்க?" அப்படின்னு. அவரு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, "அதுக்கு 2 நாள் நான் எந்த சாப்பாடும் குடுக்கல. பசியில இருந்துச்சு. அதனால அது அதுக்கு தேவையான அந்த எலிகள பூரா காலி பண்ணிருச்சு. உங்க பூனைய நீங்க சொகுசா வளர்த்தீங்க, உணவு போட்டீங்க, தேவையானத போட்டதுனால அதுக்கு தேடல் இல்ல" அப்படின்னு. நம்ம ஒருத்தர டிபெண்ட் பண்ணி, இவங்க குளோசிங் குடுப்பாங்க. அவங்க நமக்கு தேவையானத குடுப்பாங்க. இவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சிந்தனைய தாண்டி, நீங்க உங்களுக்குள்ள இருக்க இந்த அறிவு பசிய தூண்டுங்க. நீங்க லேர்ன் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ணி, நீங்களே எஜுகேட் பண்ண ஆரம்பிங்க. எவ்ரிஒன் வில் பிகம் வெரி எக்ஸ்பெர்ட். கேஆர்வி சாருமே லேர்ன் பண்ணாரு. லேர்ன் பண்ண தானே எடுத்துக்கிட்டாரு. அவர் சொன்னாருல்ல இன்னைக்கு வாய்ஸ் மெசேஜ்ல, எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. ஆனா நான் பயன்படுத்தல. லேட்டா தான் பயன்படுத்துறேன். எப்ப அந்த எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாரோ, அப்ப அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரும் லேர்ன் பண்ணி தானே நமக்கு எஜுகேட் பண்றாரு. எல்லா விஷயத்திலயும் காப்பி கேட்ங்கிற விஷயம் இங்க இந்த நெட்வொர்க்கிங்ல முக்கியம் அப்படின்னு நமக்கு எஜுகேட் பண்றாரு. அப்ப இதையும் அவர் எப்படி கத்துக்கிட்டாரோ, அது மாரி இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜியும் கத்துக்கங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சோ, இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயம்ங்கிறதுனால, சில இடங்கள்ல உங்களுக்கு மனசு தேயிற மாரி இருக்கலாம். புரியாத மாதிரி இருக்கலாம். இந்த விஷயங்கள் ஒரு தடவையில புரியாதுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியற அளவுக்கு சொல்ல முயற்சி செய்றேன். அட் த எண்ட் வரைக்கும் இந்த கியூரியாசிட்டி ஆர்வம் குறையாம பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 20% புரியும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மீண்டும் பார்ப்போம். இதுல தவறுகள் இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா, அத நான் சரி பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பிரசன்டேஷன்க்குள்ள போவோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா வெப்3 அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வெப்3ல இருக்கோம். வெப்3ன்னு பேசுறோம். அப்ப வெப்3 அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி இருக்க வெப்2 என்ன? அதுக்கு முன்னாடி இருக்க வெப்1 என்ன? இந்த வெப்3 எவல்யூஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த எவல்யூஷன் ஆஃப் வெப் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து முதல்ல வெப்1 வந்துச்சுங்க. இந்த வெப்1 அப்படிங்கிறது என்னன்னா, அந்த காலத்துல கூகுள் அந்த வெப் வேர்ல்டு வைடு வெப் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த வெப்சைட்ஸ். அப்ப கிரியேட்டர் அங்க இருப்பாங்க. அந்த கிரியேட்டர் வந்து ஒரு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. புரோகிராம் பண்ணிருப்பாங்க. அவங்க குடுக்குற புரோகிராம்க்குள்ள அவங்களுடைய இதுல வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாமே ஒழிய, நாம செல்ஃபா எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. ரீட் ஒன்லின்னு சொல்லுவாங்க அத. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, வெப்2 வந்தது. இங்க நாமளே ஒரு கிரியேட்டரா மாறலாம். அதுக்கு அடுத்ததா வந்தது வெப்3. இது டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸ்ன்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். வெப்1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ட் யூசர் கன்சியூமர்ஸ் உடைய
கன்சியூமர்ஸ் தேவையான கண்டென்ட் கிரியேஷன் தான் இங்க இருந்துச்சு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, வெப்சைட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த வெப்சைட்ல கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதுல அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் டைப் பண்றதோட சரி. நாமளா ஒரு புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குறதோ, நாம கிரியேட் பண்றதோ, நமக்கு தேவையான மாதிரி மாடிஃபிகேஷன் பண்றதோ, இது எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே ப்ரோக்ராம்டா இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமேஜஸ் ஸ்டோர் பண்றது, உங்களோட டேட்டா ஸ்டோர் பண்றது, இது எல்லாமே டிஜிட்டல் வடிவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பாத்துக்கறலாம். இந்த அளவுல தான் அந்த வெப் 1 இருந்ததுங்க. இந்த வெப் 1 1991 இருந்து 2004 வரைக்கும் இருந்தது. இந்த 2004க்கு பிறகு அடுத்தது வந்துச்சுங்க. இந்த வெப் 1ல முதல்ல வெப்சைட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாஹூ மெயில், rediff.com இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மெயில் கனெக்ஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த வெப் 1லயே ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வெப் 2ல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம யூசர்ஸ், ஜஸ்ட் யூசர்ஸா இருந்த இங்க நாமளும் ஒரு கிரியேட்டரா டெவலப் ஆனோம். சோசியல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆச்சு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி கேம்ஸ் இது எல்லாமே லான்ச் ஆனது இந்த வெப் 2 சீரீஸ்லங்க. இந்த வெப் 2னால நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்துச்சுன்னா, வெரி இன்ட்யூட்டிவா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபையிங் இருந்துச்சு, என்ஜாயபிளா இருந்துச்சு. அதே நேரம் நம்மளோட டேட்டாவ ஒரு பர்சன், ஒரு சம்மோன் இஸ் கண்ட்ரோல்டு, சம்மோன் வந்து நம்மளோட டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணாங்க. இங்க நம்மளோட டேட்டா எல்லாமே ரேண்டமா சேவ் ஆயிருந்துச்சு. சோ இந்த சம்மோன் இஸ் கண்ட்ரோலிங் அவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வருது பாத்தீங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை விட்டுதான் இவங்க எல்லாம் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி பண்ணும்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு இவங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னும் போது அங்க நமக்கான பிரைவசி தொலைக்கப்பட்டது. எங்க தேவை இருக்கோ அதுதானே அடுத்த கட்ட எவல்யூஷனா வரும். அப்ப நமக்கான பிரைவசி இந்த வெப் 2ல தொலைய, அந்த பிரைவசியோட முக்கியத்துவம் வந்து இந்த பிரைவசியோட எவல்யூஷன் உருவாக்கப்பட்டதுதான் அடுத்ததா வெப் 3ல வரக்கூடிய இந்த டீசென்ட்ரலைசேஷன், பேர் டு பேர் டிரான்சாக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட எவல்யூஷன் வரக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாம் டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட பிசாட், பெல்நெட் இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்க. சோ அடுத்தது இந்த வெப் 3யோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவலி எனிதிங் கேன் பி ட்ராக்டு அண்ட் ட்ரேடட் ஆன் அ பிளாக் செயின் நெட்வொர்க். விர்ச்சுவலா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ட்ராக் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம் யூசிங் பிளாக் செயின் நெட்வொர்க். சோ அப்படி பண்ணும்போது இங்க ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுது, காஸ்ட் கட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வேலிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சனோட கண்ட்ரோல் இல்லாம 1-to-1 கண்ட்ரோல்ல ஹைலி செக்யூர்டா இந்த டிரான்சாக்ஷன் வேலிடேஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. சோ இந்த பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி இதுதான். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு இது பயன்படுது. அடுத்து ஓட்டிங் அப்படிங்கிற இதுக்கும் இங்க நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம பிளாக் செயின்ல அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுது இல்லைங்களா, அதெல்லாம் தான் ஒரு எக்ஸாம்பிள். அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன, இந்த வெப் 3ல உருவான இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, வெப் 3க்கு பேஸா இருக்கக்கூடியது பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்னங்கறத பார்ப்போம். A blockchain is shared immutable ledger that facilitates the process of recording transaction and tracking assets in a business network. Transaction validate பண்ணி assets track பண்ணக்கூடிய வேலிடேஷன், அந்த ஒர்க்க பண்றதுதான் இந்த பிளாக் செயின் அப்படின்றாங்க. இந்த பிளாக் செயின்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் அதை தாங்க பண்ணுது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அசெட் அப்படின்னும் போது டான்ஜிபிள் அசெட், இன்டான்ஜிபிள் அசெட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த டான்ஜிபிள் அசெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ், கார், கேஷ், லேண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டான்ஜிபிள்னு சொல்றாங்க. இன்டான்ஜிபிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, பேட்டன்ட் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ், பிராண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டான்ஜிபிள். சோ அடுத்தது வந்து அதை வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாத விஷயங்கள். அடுத்து இந்த பிளாக் செயின் அப்படிங்கறத ஒரு சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்யறேன். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்னன்னா இஸ் a டேட்டாபேஸ். அது வந்து ஒரு டேட்டாபேஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், என்கிரிப்டட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு அடுத்தடுத்த பிளாக்ஸ், அடுத்தடுத்து ஒரு சீக்வன்ஸ்ல
வந்து லிங்க் ஆகும், ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகும், ஸ்டோர் ஆகும். டேட்டா இப்போ ஒரு டேட்டா, அடுத்த டேட்டா, அதுக்கு அடுத்த டேட்டா, இப்படி வரிசையா அடுத்தடுத்த டேட்டாவா வர்றது. இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணக்கூடியது. So a chain is a blockchain is a database that stores and encrypts information in a linked fashion. இந்த linked fashionல இந்த information encrypt பண்றதுங்க. So that previous information cannot be altered. இந்த செயின் லைக்ல இந்த இன்ஃபர்மேஷன் என்கிரிப்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த லாஸ்டா டேட்டா ஆட் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இருக்க எந்த டேட்டாவையும் வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணவே முடியாதுங்க, மாத்தவே முடியாது. அது ஏன் அப்படிங்கறத அடுத்து சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு டேட்டா வேலிடேஷன் வந்து ஒரு குரூப்பா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி வெரிஃபை பண்ணத எப்படி வரும்னா, எனி என்ட்ரிஸ் பிஃபோர் தே ஃபைனலைஸ் த்ரூ எ கான்சென்சஸ். ஒரு அந்த வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அந்த கான்சென்சஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா தான் இது வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆகும். அப்படி கன்ஃபார்ம் ஆன அக்ரிமெண்ட் வந்து ஒரு கரெக்டட் டேட்டாவா வந்து அந்த செயின்ல அடுத்து ஆட் ஆகுங்க. இதுதான் ஒரு என்கிரிப்டட் இன்ஃபர்மேஷன். அத ஒரு கான்சென்சஸ் அல்காரிதம் மூலமா வேலிடேட் பண்ணி அடுத்தடுத்து டேட்டா ஒரு செயின் லிங்க்ல ஆட் ஆகும். சோ இந்த பிளாக் செயினை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a blockchain is a distributed database that maintains a continuously growing list of ordered records called blocks. இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்ல கண்டினியூ ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெக்கார்டு லிஸ்ட் வந்து இந்த செயின் க்ரோயிங், இந்த செயின் லிங்க் வந்து அடுத்தடுத்த ரெக்கார்டு ஆட் ஆகுறது, லிஸ்ட் க்ரோ ஆயிட்டே போகும். அப்படி க்ரோ ஆயிட்டே போகும்போது உருவாகிறது தான் இந்த பிளாக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி லிங்க் பண்ணிருக்காங்க? யூசிங் கிரிப்டோகிராஃபி. தீஸ் பிளாக்ஸ் ஆர் linked using cryptography. கிரிப்டோகிராஃபி என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இந்த கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது என்னன்னா, 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி எஜிப்சியன்ஸும் இந்தியன்ஸும் இந்த சீக்ரெட் மெசேஜ் டிரான்ஸ்மிஷனுக்கு பயன்படுத்தியது தாங்க இந்த கிரிப்டோகிராஃபி டெக்னிக். அதாவது ஒரு பர்டிகுலர் சைஸ் உருளை எடுத்துக்கிட்டு அதுல விலங்குகளின் தோல் எடுத்து ரிப்பன் மாதிரி கட் பண்ணிட்டு சுத்திப்பாங்க. சுத்திட்டு அதுல அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எழுதிப்பாங்க. இந்த தோல், சுத்தப்பட்ட தோலை நீங்க விரிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்க வார்த்தைகள் கோர்வையாக இருக்காது, ஸ்கேட்டர்டா இருக்கும். அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எக்ஸாக்டா ரீட் பண்ண முடியாது. இந்த உருளையின் சைஸ் வித்தியாசமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க மெசேஜும் வித்தியாசமாக வரும். சோ இத கோடிங் என்கோடிங்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறதுல இந்த மெசேஜ் இருக்குங்க இல்லையா, அனுப்புற மெசேஜ், இத பப்ளிக் கீ, இது வந்து பிரைவேட் கீ அப்படிங்கிற விஷயத்துல டெக்னாலஜி வடிவில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிளாக் செயின் அப்படின்னு. சோ இந்த கோடிங் என்கோடிங் அந்த விஷயம் தாங்க இந்த கிரிப்டோகிராஃபி. சோ இந்த கிரிப்டோகிராஃபி மூலமா அந்த பிளாக் செயின்ஸ் எல்லாமே பிளாக்ஸ் எல்லாமே ஒரு லிங்க் ஆகி ஒரு செயினா உருவாகுது. அந்த ஒவ்வொரு பிளாக்லயுமே கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஆஃப் த ப்ரீவியஸ் பிளாக் அது உருவாயிருக்கும். இந்த ஹேஷ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஆட் ஆன அந்த டேட்டா, அத பத்தின இது வந்து அதுல இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல டைம் ஸ்டாம்பும் ஆட் ஆயிருக்கும், டிரான்சாக்ஷன் டேட்டாவும் ஆட் ஆயிருக்கும். அந்த ஹேஷ்ல இந்த வேலிடேஷன் எந்த டைமுக்கு நடந்தது அப்படிங்கறதும் ஆட் ஆயிருக்கும். அதுல என்ன டிரான்சாக்ஷன் வேலிடேட் ஆச்சோ, இப்ப எஸ் இது டிரான்ஸ்ஃபர் டு திஸ் அப்படிங்கிற அந்த மெசேஜும் இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப இந்த டைம், இந்த டேட்டா இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும் போது இதுக்கு முன்னாடி, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க டைம் அப்படின்னும் போது இதை எடிட் பண்ணி பார்க்கவே முடியாது. அதுதான். சோ லாஸ்டா ஆட் பண்ண டேட்டாக்கு முன்னாடி இருக்க எந்த டேட்டாவையும் நீங்க ஆல்டரேட் பண்ண முடியாதுங்க. இதான் சிம்பிளா பிளாக் செயின் அப்படிங்கிறது. இதுல இருக்க அந்த 3 காம்போனன்ட்ஸ் அப்படின்றது கிரிப்டோகிராஃபி, அடுத்து கான்சென்சஸ் அல்காரிதம், அடுத்து பீர் டு பேர் நெட்வொர்க் ஹேஷ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிப்டோகிராஃபி என்ன அப்படிங்கறத நான் சொன்னேன் உங்களுக்கு. பப்ளிக் கீ, பிரைவேட் கீ அப்படிங்கிற விஷயம். இந்த பப்ளிக் கீங்கிறது இன்ஃபர்மேஷன் வரும், அத இந்த பிரைவேட் கீ இருந்தாதான் அந்த வர்ற பப்ளிக் கீ வச்சு நம்ம அதை என்கோட் பண்ணி பார்க்க முடியும். இந்த கான்சென்சஸ் அல்காரிதம் வந்து அப்படின்றது என்னன்னா, இப்ப நமக்கு என்ன வேலிடேஷன் நடக்கணுமோ அந்த வேலிடேஷனுக்கு தேவையான ரெக்வெஸ்ட் வந்து அடுத்த இந்த நோட்ஸ்க்கு கொடுக்கப்படும்.
அந்த நோட்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இது எஸ் இந்த டேட்டா கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது இட் கேன் பி வேலிடேட்டட். அவங்களுடைய ரெக்வஸ்ட நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனை அடுத்து இவங்க வேலிடேட் பண்ணி அடுத்தடுத்த நோடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்க இருக்கவங்களும் எஸ் அவங்களும் வெரிஃபை பண்ணிட்டு அந்த நோட்ஸும் வெரிஃபை பண்ணிட்டு அது கரெக்ட் அப்படிங்கிற சஜஷன் கடைசியில கொடுக்கும்போது இங்க வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆகுங்க. இதுதான் இந்த கான்சென்சஸ் அல்காரிதம்ங்கிறது. இந்த பேர் டு பேர் நெட்வொர்க் ஹேஷ் கோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது கொஞ்சம் டெப்தா இருக்கும். ஆனா சிம்பிள் தான், நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல பப்ளிக் கீ பிரைவேட் கீ அப்படிங்கிறது. இந்த இதுல சொல்லப்பட்டிருக்க ஓனர் சிக்னேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அனுப்புற அந்த இன்ஃபர்மேஷன் தான் அந்த சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டேட்டாவோட வேல்யூ இந்த இத்தனை பைட்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதனோட இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ எவ்வளவு அதிகமா இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் சைஸ் அளவுக்கு அதை கம்ப்ரஸ் பண்ணி வர்றது தாங்க இந்த ஹேஷ் அப்படிங்கிறது. சோ இதுதான் இந்த ஓனர் சிக்னேச்சர் தான் இந்த பப்ளிக் கீ. அப்படி இது ஹேஷா மாத்தப்படும். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா மறுபடியும் டெஸ்டினேஷனுக்கு போகும்போது அங்க இந்த பிரைவேட் கீ அந்த ஹேஷ் வந்து இங்க இருக்க பிரைவேட் கீயை யூஸ் பண்ணி இந்த பப்ளிக் கீ வந்து ஹேஷா மாதிரி அந்த ஓனர்ஸோட சிக்னேச்சர் திரும்ப பிரைவேட் கீ யூஸ் பண்ணி அவங்க என்கோட் பண்ணி பாத்துக்கிடுவாங்க. இதுதான் பேர் டு பேர் நெட்வொர்க் ஹேஷ் கோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கொடுக்கப்படுற டேட்டா கம்ப்ரஸ் ஆகி ஹேஷா மாதிரி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகும். அந்த ஹேஷை மறுபடியும் அங்க இருக்க பிரைவேட் கீ யூஸ் பண்ணி என்கோட் பண்ணி த ரியல் மெசேஜை பார்த்துருவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சோ இந்த ஹேஷ் அப்படிங்கிறது என்னங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன் பாருங்க. இன்புட் வந்து ஃபாக்ஸ் அப்படின்னாலும் அந்த வேர்டு கம்ப்ரஸ் ஆகி இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இவ்வளவுதான் அதனோட இது. அதே மாதிரி the red fox jumps over the blue dog இந்த அளவுக்கு பெரிய மெசேஜா இருந்தாலும் அதுவும் இதே சேம் சைஸ் வேல்யூல தான் கம்ப்ரஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்ததா இன்னும் கொஞ்சம் பெருசா போனாலும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பர்டிகுலர் சைஸா அது கம்ப்ரஸ் பண்ணும். கொடுக்கப்படுற தகவல் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் சைஸ்க்கு கம்ப்ரஸ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன். Mathematics. Hash is a mathematical function that converts an input of arbitrary length into an encrypted output of fixed length. ஒரு particular fixed lengthக்கு அதை compress பண்ணி அனுப்புறது. So, thus regardless of the original amount of data or file size involved, its unique hash will always be the same size. நீங்க அனுப்புற தகவல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எல்லாமே ஒரே சைஸ்க்கு கம்ப்ரஸ் பண்ணப்பட்டும். அதுதான் இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்ப இந்த பிளாக் செயின்ல இந்த பிளாக் கிரியேஷன் எப்படி நடக்கும்? இந்த பிளாக் செயின் இஸ் a continuously growing list of records called blocks. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிளாக் செயின் அப்படிங்கிறது அதுல லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே போகும். இதுதான் நமக்கு பிளாக்ஸா மாறுது. இந்த பிளாக்ஸ் எல்லாம் கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்ல லிங்க் ஆயிருது. இங்க பாருங்க, ஏற்கனவே இருக்க அந்த பிளாக்ல ப்ரீவியஸ் ஹேஷ் ஆஃப் ப்ரீவியஸ் பிளாக் இங்க இருக்கும். அப்ப அடுத்த டேட்டாவோட ஹேஷ் இங்க ஆட் ஆகி இந்த டேட்டா ஃபார்ம் ஆகி இங்க ஒரு பிளாக் லிங்க்ல கனெக்ட் ஆகும். சோ இதே மாதிரிதான் அடுத்தடுத்தது லிங்க் ஆகி ஒரு பிளாக் செயின் ஃபார்ம் ஆகும். அடுத்ததா இது எப்படி அப்படிங்கறத ஒரு சின்ன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதை நம்ம பார்ப்போம். When you want to buy something normally using your normal bank card, this is வீடியோ தெரியும். when you want to buy something normally using your normal bank card, this is what happens. Again, Sorry. When you want to buy something normally using your normal bank card, this is what happens. I give my card details to the shop. The shop asks the bank if One second.
When you want to buy something normally, and one of them, when you want to buy something normally, using your normal bank card, this is what happens. I give my card details to the shop. The shop asks the bank if I'm good for the money. The bank checks its records to see if I've got enough in my account. If I do, it lets the shop know. It updates its records to show the movement of money from my account to the shop's. And it takes a little cut for its trouble. Now, if you wanted to remove the bank from that system, who else would you trust to keep those records and not alter them or cheat in any way? Well, I wouldn't trust you. I wouldn't trust you. In fact, I wouldn't trust any single person. But I might trust everyone. The idea is you don't have a central record of transactions. Instead, you distribute many, many copies of this ledger around the world. Each owner of each copy records every transaction. So there's no way that a forged transaction can make it in. If I try to alter a ledger, it won't match all of the other copies. And it gets rejected. So, to buy something using cryptocurrency, I give the shop my details. The shop asks all the bookkeepers if I'm good for the money. The bookkeepers all check their records to see if I have enough. If I do, they tell the shop, and then all update their records to show the movement of money. And one of them, at random, will be given a reward of some newly created cryptocurrency. This is how cryptocurrencies work. And remember, all of these bookkeepers, all of these ledgers, they're not actually people. They're computers. Lots of computers. And I mean a lot. That random reward for being a bookkeeper is an important point. It was the original incentive for people to use their home computers to help keep the books. But I feel the scale of these places is tipping the odds away from average investors. Every single one of these is a desktop computer. There are thousands of them, all wired together, and all doing one thing: bookkeeping for cryptocurrency. And because every so often they get that reward of new cryptocurrency, they call this operation mining. Now, this particular mine contains 20,000 machines, a very expensive setup. As well as the cost of all of this hardware, running an outfit like this also costs a lot in electricity. That's not just electricity to power the computers, but also to power the cooling systems to stop this lot overheating. That's why they put this one in Iceland. Like a lot of mass computing operations, north is best. It means you don't need to run energy-hungry air chillers. You just suck in that freezing air from outside. And the electricity here is geothermal and really cheap, thanks to the volcanic activity just underground. Despite the transaction validation, blockchain எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த பெரிய இது காமிச்சாங்க இல்லைங்களா, அதுதான் மைனிங் ஃபார்ம். அது என்னங்கிறத நம்ம அடுத்ததுல பார்ப்போம். ஸோ இப்ப முதல்ல இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி இதுல அந்த வேலிடேஷன் எப்படி நடக்குதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல நம்ம பார்ப்போங்க. இப்ப ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கொடுக்கப்படுற ரெக்வஸ்ட் என்ன பண்ணும்னா, இங்க டிஃப்ரெண்ட் நோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நோட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்து அந்த ரெக்வஸ்ட் கரெக்டா இல்லையா அப்படிங்கிற வேலிடேஷன் பார்க்கப்படும்.
இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 நோட்ஸ் கொடுக்கப்படுது. இந்த 4 நோட்ஸ்லயுமே இந்த வேலிடேஷன், இந்த ரெக்வெஸ்ட் ஓகே அப்படின்னு எல்லாருமே சேம் ரிசல்ட்ட கொடுத்தா மட்டும்தான் இந்த ரிசல்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கப்படும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ப்ராசஸ் இங்க நடக்கும். இதுல ஒண்ணு டிஃபரெண்ட் ஆனா கூட இந்த ரெக்வெஸ்ட் கேன்சல் ஆயிடுங்க. சோ இங்க இருந்து எல்லா கம்ப்ளீட்டும் ஒரே மாதிரியான ரிசல்ட் வரும்போதுதான் இந்த வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் நடக்குது. அப்படி இந்த வெரிஃபிகேஷன் நடந்து கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த டேட்டா ஆல்ரெடி இருக்கிற அந்த பிளாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கூட போய் கம்பைன்ட் ஆகும். இந்த கம்பைன்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அந்த கம்பைன் ஆன டேட்டாவை நீங்க எடிட் பண்றதோ டெலீட் பண்றதோ எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்த டேட்டா இந்த செயினோட லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இதுதாங்க ஒரு டிரான்சாக்ஷன் வேலிடேஷன் நடக்கிற விதம். சோ இந்த பிளாக் செயின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு இன்னொரு வீடியோ நம்ம பாத்துறோம். Many people think of blockchain as the technology that powers Bitcoin. While this was its original purpose, blockchain is capable of so much more. Despite the sound of the word, there's not just one blockchain. Blockchain is shorthand for a whole suite of distributed ledger technologies that can be programmed to record and track anything of value, from financial transactions to medical records or even land titles. You might be thinking, we already have processes in place to track data. What's so special about blockchain? Let's break down the reasons why blockchain technology stands to revolutionize the way we interact with each other. Reason number 1, the way it tracks and stores data. Blockchain stores information in batches called blocks that are linked together in a chronological fashion to form a continuous line, metaphorically, a chain of blocks. If you make a change to the information recorded in a particular block, you don't rewrite it. Instead, the change is stored in a new block, showing that X changed to Y at a particular date and time. Sound familiar? That's because blockchain is based on the centuries-old method of the general financial ledger. It's a non-destructive way to track data changes over time. Here's one example. Let's say there was a dispute between Anne and her brother Steve over who owns a piece of land that's been in the family for years. Because blockchain technology uses the ledger method, there is an entry in the ledger showing that Adam first owned the property in 1900. When Adam sold the property to Dave in 1930, a new entry was made in the ledger, and so on. Every change of ownership of this property is represented by a new entry in the ledger, right up until Anne bought it from their father in 2007. Anne is the current owner, and we can see that history in the ledger. Now, here's where things get really interesting. Unlike the age-old ledger method, originally a book, then a database file stored on a single system, blockchain was designed to be decentralized and distributed across a large network of computers. This decentralizing of information reduces the ability for data tampering and brings us to the second factor that makes blockchain unique. It creates trust in the data. Before a block can be added to the chain, a few things have to happen. First, a cryptographic puzzle must be solved, thus creating the block. The computer that solves the puzzle shares the solution to all of the other computers on the network. This is called proof of work. The network will then verify this proof of work, and if correct, the block will be added to the chain. The combination of these complex math puzzles and verification by many computers ensures that we can trust each and every block on the chain. Because the network does the trust building for us, we now have the opportunity to interact directly with our data in real time. And that brings us to the third reason blockchain technology is such a game changer. No more intermediaries. Currently, when doing business with one another, we don't show the other person our financial or business records. Instead, we rely on trusted intermediaries, such as a bank or lawyer, to view our records and keep that information confidential.
These intermediaries build trust between the parties and are able to verify, for example, that yes, Anne is the rightful owner of this land. This approach limits exposure and risk, but also adds another step to the exchange, which means more time and money spent. If Anne's land title information was stored in a blockchain, she could cut out the middleman, her lawyer, who would ordinarily confirm her information with Steve. As we now know, all blocks added to the chain have been verified to be true and can't be tampered with, so Anne can simply show Steve her land title information secured on the blockchain. Anne would save considerable time and money by cutting out the middleman. This type of trusted peer-to-peer interaction with our data can revolutionize the way we access, verify, and transact with one another. And because blockchain is a type of technology and not a single network, it can be implemented in many different ways. Some blockchains can be completely public and open to everyone to view and access. Others can be closed to a select group of authorized users, such as your company, a group of banks, or government agencies. And there are hybrid public-private blockchains too. In some, those with private access can see all the data, while the public can see only selections. In others, everyone can see all the data, but only some people have access to add new data. A government, for example, could use a hybrid system to record the boundaries of Anne's property and the fact that she owns it while keeping her personal information private. Or it could allow everyone to view property records but reserve to itself the exclusive right to update them. It is the combination of all these factors, decentralizing of the data, building trust in the data, and allowing us to interact directly with one another and the data that gives blockchain technology the potential to underpin many of the ways we interact with one another. But, much like the rise of the internet, this technology will bring with it all kinds of complex policy questions around governance, international law, security, and economics. Here at the Centre for International Governance Innovation, we seek to bring trusted research that will equip policymakers with the information they need to advance blockchain innovations, enabling economies to flourish in this new digital economy. Learn more about our work on blockchain technology. இதுல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக் வேலிடேஷன், டீசென்ட்ரலைஸ், பீர் டு பேர், தேர்ட் பார்ட்டி கிடையாது. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி குரூப்ல அனுப்புறேன். ஏற்கனவே ஒரு 4-5 முறை சேம் அந்த ஹவு பிளாக் செயின் ஒர்க்ஸ் அப்படிங்கறத அனுப்பிச்சிருக்கேன். எத்தனை பேர் பார்த்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. நான் மறுபடியும் அதை அனுப்ப முயற்சி செய்யறேன். சோ ஏன்னா திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு சொல்ற அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க இன்னொரு 2, 3, 4 தடவை திரும்ப திரும்ப பாருங்க, புரிஞ்சிடும். சோ அடுத்தது அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, fraudulent minimization, security, time and cost efficiency, privacy, decentralization and records keeping. இதுதாங்க இந்த பிளாக் செயினோட ரொம்ப இம்பார்ட்டன்டான அட்வான்டேஜஸ். அடுத்ததா வாட் இஸ் பிளாக் செயின் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா இதன் மூலமா வந்த இந்த கிரிப்டோ கரன்சி என்ன பார்ப்போம். இதுல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த டிஜிட்டல் கரன்சி 1983 அப்படின்னு. சோ இந்த விஷயத்த பத்தி ஆக்சுவலா எனக்கு சொன்னது சுனந்தினி மேடம் சொன்னாங்க. அவங்க அதை படிச்சு பார்த்துட்டு நான் மட்டும் இந்த டெக்னாலஜி தேடுறதுல ஆர்வம் இல்லைங்க, அவங்க இன்னும் நிறையவே தேடுவாங்க. சோ அந்த வகையில சுனந்தினி எனக்கு இதை பத்தி சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு இல்லைங்க, 1983லயே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப உருவாக்கப்பட்டதுல என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஜிட்டல் கரன்சி எப்படி டிஜிட்டலா இருக்க இமேஜஸ நம்ம மல்டிபிள் காப்பி எடுத்து போட்டோ காப்பி எடுத்து நிறைய பண்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி டூப்ளிகேஷன். இதை வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்பெண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படிங்கறத நான் இன்னொரு இதுல வந்து நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். சோ இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து அப்ப உருவாக்கப்பட்டது டபுள் ஸ்பெண்டிங். அதாவது இது காப்பி தான். எப்படி நம்ம பணத்தை வந்து ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு காப்பியா ஒரு இது வந்து மல்டிபிள் காப்பியா எடுக்க ஒரு டிஜிட்டல் கரன்சி ரூபாய மல்டிபிள் எவ்வளவு வேணா அன்லிமிட்டடா காப்பி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் போது இது சம்திங் ராங், இது பண்றதுனால பயன் இல்லைன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி வந்தது தாங்க இந்த கிரிப்டோ கரன்சி. அந்த வரலாறு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த விர்ச்சுவல் மணியும்
கிரிப்டோகிராஃபி அல்காரிதமும் சேர்ந்து இது கூட டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் டிசைன், இது மூணும் இணைந்து உருவாக்கப்பட்டதான் இந்த கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி ஒண்ணு இல்ல, இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சச் அஸ் த US டாலர். நம்ம ஒரு பொருள் வாங்க விற்க ஒரு மீடியமா நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு நம்மளோட ரூபாய் இல்லது அமெரிக்கா போனோம்னா அந்த US டாலர் இதை பயன்படுத்துறோம் இல்லையா, அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியும் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். பட் ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் டிஜிட்டல் and uses encryption techniques to control the creation of monetary units. அன்வான்டா நான் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, டூப்ளிகேஷன் ஆஃப் மணி, அந்த மாதிரி இங்க பண்ண முடியாது. ஏன்னா என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் பயன்படுது. சோ அதே மாதிரி இந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிற முடியுங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி என்னன்னு நம்ம பார்ப்போம். சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட், இந்த மூணு விஷயம் தாங்க. எப்படி Web 1, Web 2, Web 3 எவல்யூஷனோ அது மாதிரி சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த சென்ட்ரலைஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது சென்ட்ரலைஸ்ட், இது டீசென்ட்ரலைஸ்ட், இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். இத உங்களுக்கு சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன். இதை எப்படி சொல்றது அப்படிங்கிற தேடல். டேனியல் சார் தான் எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்தாரு. இதுல இல்ல சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. இல்ல மேடம் இது தப்பு, இது சரியா வராது, இப்படி சொல்லக்கூடாது நிறைய. அதுக்கப்புறம் நம்மளோட டீம்ல இருக்க கனியமதன் சார் டெக்னாலஜி வைஸ்ல அவரோட சஜஷன், இதெல்லாம் கன்ஃபியூஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய கணவர் திரு அருண் சார் வந்து ஒரு வீடியோ கொடுத்து இத பாரு கிளியரா இருக்குன்னு சொல்லி அவர் சப்போர்ட் பண்ணாரு. அந்த சப்போர்ட்ல இந்த சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் இது எப்படிங்கிறத இந்த தெளிவா இங்க கொடுத்துருக்கோங்க. இந்த சென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி கூகுளோ விக்கிபீடியாவோ ஒரு சர்வர், அந்த ஒரு சர்வர்ல நம்ம கனெக்ட் ஆகி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அந்த ஒன் பர்டிகுலர் சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். சோ ஒரு சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கிற இதுதான் ஒரே ஒரு சர்வர் தான் இருக்கும். அது கூட நம்ம கனெக்ட் ஆகுறதா இங்க சென்ட்ரலைஸ். த டேட்டா இஸ் கலெக்டட் வித்தின் அ சிங்கிள் மெஷின். ஒரு மெஷின்ல தான் இந்த டேட்டா கலெக்ஷன் இருக்கும். called a server. அந்த மெஷின் பேர் தாங்க சர்வர். in which users connect to access the desired information. அந்த சர்வரோட தான் யூசர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு கனெக்ட் ஆவாங்க. இது சென்ட்ரலைஸ்ட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட். டீசென்ட்ரலைஸ்டுங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிங்கிள் மெஷின் கிடையாதுங்க. இங்க நிறைய ஸ்ட்ராங் மெஷின்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்துலயுமே டேட்டா அப்டேட்டடா இருக்கும். அதுல நம்ம எந்த மெஷின்ல வேணாலும் கனெக்ட் ஆகி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது there is no single machine for strong data. Multiple servers work together to provide users with the desired information. இந்த நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வகையில அவங்க கனெக்ட் ஆயிருக்கும், இன்டர்லிங்க் ஆயிருக்கும். அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒண்ணுல இல்லைனாலும் ஒண்ணுல கேதர் ஆகி நமக்கு எந்த நோட ஆக்சஸ் பண்ணாலும் எங்க ஆக்சஸ் பண்றோமோ அங்க நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அது டீசென்ட்ரலைஸ்ட். நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, there is no specialized machine for storing data. இங்க மெசேஜ் ஸ்டோர் பண்றதுக்கு ஒன் பர்டிகுலரோ இல்ல மல்டிபிள் பர்டிகுலர் மெஷின் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா இந்த லிங்க்ல வரக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் நோடும், இந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்க ஒவ்வொரு சிங்கிள் நோட்லயுமே இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகி ஸ்டோர் ஆயிடுக்கும். as every single node in the network contains the same information, all users are the same and have the same rights. எப்படி இங்க ஒன் பர்டிகுலர் சர்வர் அதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கோ, இதுக்கு என்ன ரைட்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கோ, அது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்துல இந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்க ஒவ்வொரு நோட்ஸுக்குமே சேம் ரைட்ஸ், சேம் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்குங்க. இதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். நம்ம இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது வித் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். நீங்க ஜிசிசி ஹப்போட அந்த இதுல போய் பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த நம்ம ஐடியிலே பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது frequently asked question இன்ஃபர்மேஷன் வரும். அதுல நீங்க போய் தேடி பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படிங்கறத தான் இவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் பாக்கலன்னா இன்னைக்கு போய் பாருங்க.
சோ இந்த சென்ட்ரலைஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் இதுல பெஸ்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட் எது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது டெக்னாலஜி சார்ந்ததுல இந்த ஃபால்ட் டாலரன்ஸ், மெயின்டெனன்ஸ், ஸ்கேலபிலிட்டி, டெவலப்மெண்ட், எவல்யூஷன், இந்த எல்லா அட்வான்டேஜும் பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட்ல ரொம்ப லோவா மாடரேட்டா தான் இருக்கு. இதே டீசென்ட்ரலைஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ் மாடரேட், மெயின்டெனன்ஸ்ல மாடரேட், ஸ்கேலபிலிட்டில மாடரேட், டெவலப்மெண்ட்ல மாடரேட், எவல்யூஷன்ல ஹையா இருக்கு. பட் வேரஸ் இன் டிஸ்ட்ரிபியூட்டட்ல ஃபால்ட் டாலரன்ஸும் ஹை, மெயின்டெனன்ஸ் ஹை, ஸ்கேலபிலிட்டி ஹை. ஸ்கேலபிலிட்டி ரொம்ப முக்கியங்க. டெவலப்மெண்ட் ஹை, எவல்யூஷன் ஹை, எல்லாமே. ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது அடிஷனல் அப்டேஷன் என்ன வந்தாலும் அது கூட அந்த அப்டேட்டை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதுல வந்து ஹையா இருக்கு. அப்படி ஒரு இதுலதான் நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல கனெக்டிவிட்டி, அதுல இருக்கிற ஒவ்வொரு நோட்ஸ் அப்படின்னு. இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அடுத்ததா. இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட வேலை என்ன அப்படின்னாக்கா, notes check if a block of transaction is valid and accept or rejected. இந்த notes என்ன பண்ணும், இந்த டிரான்சாக்ஷன் வேலிடேஷன் பண்ணுது இல்லைங்களா, அதைத்தான் சொல்றாங்க. இந்த வரக்கூடிய ரெக்வெஸ்ட் வந்து வேலிடா இல்லையா, அக்செப்ட் பண்ணலாமா இல்ல ரிஜெக்ட் பண்ணலாமா, அந்த டெசிஷன் மேக்கிங் இந்த நோட்ஸ் தாங்க இருக்கு. அந்த நோட்ஸ் வந்து அப்படி உருவாகிற அந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணுது, பிளாக்ஸா ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோரிங் பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, அதுதாங்க இந்த நோட்ஸ். சோ இந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராட்காஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி டு அதர் நோட்ஸ் தட் மே நீட் டு சிங்க்ரனைஸ் வித் த பிளாக் செயின். இந்த நோட்ஸ் அந்த வேலிடேஷன் பண்றது மட்டும் இல்லாம வேலிடேட் பண்ணியாச்சு, அதை அக்செப்ட் பண்ணியாச்சு, கான்சென்சஸ் அல்காரிதம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். சோ அப்ப வேலிடேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இத மற்ற நோட்ஸுக்கும் அது ஷேர் பண்ணிடுது. need to be updated on transaction history. அந்த transaction historyல இந்த அப்டேஷன் நடக்குது. சோ இதுதான் இந்த நோட்ஸ். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல என்னென்ன மாதிரி நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நோட்ஸ் அப்படின்றோம், இந்த நோட்ஸ்னா எப்படி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்ஸ் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் டிவைஸ், மோஸ்ட்லி கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் ஆர் ஈவன் பிக்கர் சர்வர்ஸ். நம்ம அந்த வீடியோல பார்த்தவங்க பாத்தீங்களா, பெரிய ஒரு இது. சோ அந்த மாதிரியான இதுவும் சரி, லேப்டாப் சரி, ஒரு சாதாரண கம்ப்யூட்டர், இப்படி இது எல்லாமே வந்து நோட்ஸ் தான் சொல்றாங்க. சோ இத சொல்ல போனோம்னா blocks of data, these blocks of data are stored on nodes. அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சர்வரா எங்ககிட்ட இருக்கு. சோ அந்த சர்வர்ஸ் எல்லாம், அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது லேப்டாப்பா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், அல்லது பிக் சர்வரா இருக்கலாங்க. இதுல நம்ம அடிக்கடி பாக்குறது, நம்ம பிரசன்டேஷன்லயே நம்ம என்ன சொல்லுவோம், பிளாக் செயின் டெக்னாலஜி, அந்த பெல்டெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கறதுல நம்ம வரும்போது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த மாஸ்டர் நோட்ல மத்த பிளாக் செயின்ல கிடைக்கிற கூடிய பெனிஃபிட்டை விட நம்மளோட பெல்டெக்ஸ் பிளாக் செயின்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாஸ்டர் நோடு அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். நோட் அப்படின்னாலே டிரான்சாக்ஷன் வேலிடேஷன், மாஸ்டர் அப்படிங்கிறது அந்த அமாங் அந்த நோட்ஸ்ல மாஸ்டர் த பெஸ்ட். இந்த வேலிடேஷன் பண்ணுது இல்லைங்களா இந்த மத்த நோட்ஸ், அந்த வேலிடேஷன் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நோட்ஸ் தான் வந்து மாஸ்டர் நோட்ஸ் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த இமேஜ்ல இங்க 1ல இருந்து 3, 4, 5, 6, 7 இருக்குங்க நோட்ஸ். இந்த 7 நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3, 7 இது ரெண்டும் பாத்தீங்கன்னா டேட்டா அதிகமா வச்சிருக்கோம். இது ரெண்டும் தான் மாஸ்டர் நோட்ஸ். எப்படின்னு பாருங்களேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் சஸ்டெயின்ஸ் கிரிப்டோ கரன்சிஸ் சச் அஸ் பிட்காயின், எத்தீரியம் அண்ட் டாஷ், இதெல்லாம் வந்து மாஸ்டர் நோடு இருக்குங்க. அன்லைக் ரெகுலர் நோட்ஸ், மாஸ்டர் நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ பிளாக்ஸ் ஆட் ஆகாது. மாஸ்டர் நோட்ஸ்ல மத்த பிளாக் செயின்ல உங்களுக்கு பிளாக்ஸ் ஆட் ஆகும், பட் இங்க மாஸ்டர் நோட்ஸ்ல பிளாக்ஸ் ஆட் ஆகாது. அதுக்கு பதிலா they verify new blocks and perform special roles in governing blockchain. அந்த வேலிடேஷனை வெரிஃபை பண்றதா இந்த மாஸ்டர் நோட்ஸ். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறதுல நமக்கு தெரிஞ்சது காயின் அண்ட் டோக்கன், ரெண்டு விஷயங்க. காயின் அப்படின்ட்டாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
அந்த பிளாக் செயினோட நேட்டிவ்ல ஓன் பிளாக் செயின்ல உருவாகக்கூடியதுதான் இந்த காயின்ஸ் அப்படிங்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளோட பெல்டெக்ஸ் மத்த எந்த காயினை விட இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, உருவாகும் போதே காயினா உருவானது பெல்டெக்ஸ். மற்ற மேக்சிமம் எல்லா காயின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல டோக்கனா வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிளாக் செயின் உருவாக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு கிரிப்டோ காயின் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி தட்ஸ் ஆஃபன் நேட்டிவ் டு இட்ஸ் பிளாக் செயின். அதனோட ஓன் பிளாக் செயின் உள்ளதுதான் இந்த காயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காயின்ஸ்க்குரிய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இட் ஸ்டோர்ஸ் வேல்யூ, ஆக்ட்ஸ் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். காயின்ஸ்க்கு வந்து அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும், அதுக்கு ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். காயின்ஸ் கேன் பி மைண்ட் த்ரூ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ஆர் ஏர்ன்ட் த்ரூ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த மாஸ்டர் நோட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மூலமா மைனிங் நடக்கும், உருவாக்கப்படும், அல்லது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் மூலமா நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். மாஸ்டர் நோடு மூலமா நம்ம பெல்டெக்ஸ் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் எக்ஸாம்பிள் நம்ம பிட்காயின் சொல்லலாம். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்னும் போது பெல்டெக்ஸ், எதீரியம், அடா இந்த மாதிரி காயின்ஸை நம்ம சொல்லலாங்க. சோ அடுத்ததா டோக்கன். டோக்கன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் a virtual currency token or a denomination of cryptocurrency. கிரிப்டோகரன்சியோட ஒரு டினாமினேஷன் தான் இந்த டோக்கன். சோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a tradable asset or utility that resides on coins on blockchain. இந்த tradable asset இதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்கு, பட் இதுக்கு வந்து ஓன் பிளாக் செயின் கிடையாது. காயின்ஸோட பிளாக் செயின்ல இது டிராவல் பண்ணக்கூடியது. அது இருந்தா தான் இது சர்வைவ் ஆகும். So and allows the holder to use it for investment or economic purpose. Just ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அது நம்ம தான் வேல்யூ கொடுத்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எக்கனாமிக் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம். அது தாங்க டோக்கன். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், காயின் ரேட் ஏறல இறங்கல, ஏறல இறங்கல, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, இப்படி நிறைய கன்ஃபியூஷன் நம்மள்ட்ட இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த ஏற்றம் இறக்கம் அப்படிங்கறத புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் அப்படின்னு ரெண்டு வகையில சொல்லுவாங்க. முதல்ல இது என்ன அப்படிங்கிற பேசிக் மட்டும் நான் இப்ப கொடுக்குறேன். இதனோட டெப்தான டீடைல் வந்து இன்னொரு அடுத்த ட்ரைனிங்ல நான் கொடுக்குறேன். சோ இந்த புல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு புல் மார்க்கெட் இஸ் த பீரியட் வேர் மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்டர் பையிங் கிரிப்டோ கரன்சிஸ். நம்ம சொல்லுவாங்களே டிமாண்ட் சப்ளை பேஸ் பண்ணி வாங்குபவர்கள் அதிகமாக இருந்தால் விலை கூடும். எஸ், அதேதான் இங்க. இந்த புல் மார்க்கெட்ல வாங்குற இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணி காயினை வாங்கக்கூடியவங்க அதிகமாகும் போது இங்க புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும், அதனால பிரைஸ் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. the value of the cryptocurrencies will increase. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, markets that are experiencing sustained and are substantial growth are called bull markets. இந்த மார்க்கெட்ல சப்ஸ்டான்சியல் growth வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது புல் மார்க்கெட். அதே வேரஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ளை இஸ் கிரேட்டர் than டிமாண்ட். இந்த இடத்துல கான்பிடன்ஸ் லோவா இருக்கும், அதனால பிரைஸ் லோவா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் லோவா இருக்கும். So pessimistic investors who believe prices will continue to fall are therefore referred to as bears. அதனாலதான் இங்க பியர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. Markets that are experiencing sustained or sustainable decline are called bear market. இங்க வந்து அந்த மார்க்கெட்டோட growth டிக்ளைன் ஆச்சுன்னா அது பியர் மார்க்கெட், அது growth ஆச்சுன்னா புல் மார்க்கெட். அவ்வளவுதாங்க. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா NFT. நிறைய NFTன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும் நெட்ல. சோ இந்த NFT அப்படிங்கிறதுனா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கலெக்டபிள்ஸ் என்னென்ன சொல்றாங்கன்னா ஆர்ட், மியூசிக், கேம்ஸ் இதெல்லாம் வந்து இங்க கிரியேட் பண்ணப்படும். எப்படி மோனாலிசா அப்படிங்கிற ஆர்ட் ஒண்ணுதான், அத இன்னொன்னு அதே மாதிரி வாய்ப்பே இல்லை. அது மாதிரி ஒரு யூனிக்கான ஒரே ஒரு விஷயம் இந்த டிஜிட்டல் ஆர்ட் வந்து ஒண்ணுதான் இருக்கும். இதை நீங்க போட்டோ எடுக்கிறத மத்தது எதுவும் பண்ணலாமே ஒழிய இதை டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு ஒரு வீடியோல பயங்கரமா இருந்துச்சுங்க அதை கேட்கும்போது. ஏன்னா வெப் 1 நம்மளோட கன்சியூமர்ஸ் யூசிங்கா இருந்துச்சு, கொஞ்சம் டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்தது வெப் 2 வந்து நம்மளே கிரியேஷன், அந்த இடத்துல கேம்ஸ் வந்துச்சு. வெப் 3ல வந்து பாத்தீங்கன்னா
இங்க இந்த மெட்டாவர்ஸ் அந்த மாதிரி அந்த அந்த கேம்ஸ்குள்ள யாரோ கேம்ல விளையாடுறத பார்ட்டிசிபென்ட்டா ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த Web3 வந்ததுக்கு அப்புறம் அந்த உருவத்துல நாமளே அந்த உருவமா இருக்கலாங்க. அங்க நம்மளே டிஃபைன் பண்ணி நம்மள மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி அதிகமாகுது. அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் கேம்ஸ் ஆகட்டும், விர்ச்சுவலா ஒரு லேண்ட், இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போதே விர்ச்சுவல் லேண்ட், விர்ச்சுவல் டிஜிட்டல் ஆர்ட்ட வந்து அங்க கொண்டு போய் வச்சாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்ப அந்த அளவுக்கு புரிதல் இல்ல. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுற விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இங்கிலீஷ் சினிமாஸ்ல வர மாதிரி அடுத்து எல்லாமே டிஜிட்டலா நம்ம இங்க இருப்போம். பட் ஆனா விர்ச்சுவல்ல தான் வாழ்ந்துட்டு இருப்போம் போல இருக்கு. சோ அதனுடைய பேஸா தான் இந்த NFT. இன்னைக்கு இந்த NFT இது என்ன டிஜிட்டல் ஆர்ட் தானே, இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஃபியூச்சர் NFT ஹோல்ட் பண்றவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பார்ட்டிஸ் நடக்குதுங்க. அதுல மத்தவங்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா யூனிக் ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். இத டூப்ளிகேட் பண்ணி ஒரு இத கொண்டு வர முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. டைம் ஆகுது, நான் சொல்லலாம். So metaverse is a network of 3D virtual worlds focused on social connection. நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கேமிங்ல விர்ச்சுவலா நம்ம உள்ள இதா இருக்கிறது இதுதான் இந்த மெட்டாவர்ஸ். சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த விஷயங்களை பத்தி நான் தேடும்போது இந்த ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க. இதுல இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா அழகா இதுல சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவோட நம்ம இதை முடிச்சுக்குருவோம். இத பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் கிளியரா டெப்தா ஈஸியா புரிஞ்சிருங்க. ஹலோ நண்பா, இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் இப்படி தான் இருந்தது. இதை இன்னைக்கு நம்ம பார்த்தா ஒரு அக்லியான வெப்சைட் மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த உலகத்துல இன்டர்நெட்டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை தான் சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது அங்க இருக்க கம்ப்யூட்டர் லேப்ல ஷூ எல்லாம் கலட்டி வச்சுட்டு நோட் பேடை ஓபன் பண்ணி 4-5 HTML கோடை ரைட் பண்ணியிருப்போம். அதை ரைட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கும்போது ப்ரௌசர்ல ஹலோ வேர்ல்டுன்னு தெரியும் போதே வெப்சைட் வந்துருச்சுன்னு சொல்லியிருப்போம். அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்டர்நெட் சென்டர்லாம் போய் நம்மளோட ஃபர்ஸ்ட் யாஹூ மெயில் அக்கௌண்ட்டையோ இல்ல ஜிமெயில் அக்கௌண்ட்டையோ இல்ல FB அக்கௌண்ட்டையோ கிரியேட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி தான் இந்தியன்ஸா வெப் 2.0 ஸ்டார்டிங்கை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்புறம் நம்ம வளர்ந்த அடல்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆப் சில ஸ்மார்ட் போன்ஸ்ல வெப் 2.0 ரீசெண்ட் வெர்ஷனை யூஸ் பண்றோம். இந்த வெப் 1.0க்கும் 2.0க்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, வெப் 1.0 பேஸ் பண்ணி ரெடி பண்ண வெப்சைட்ஸ்ல நம்மளால படிக்க மட்டும்தான் முடிஞ்சது. அதாவது அது ரீட் ஒன்லியா இருந்தது. ஆனா வெப் 2.0ல ஒரு யூசரா நம்மளையும் இந்த மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணியோ இல்ல ரைட் பண்ணியோ இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண முடியுது. நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ண முடியுது. ஸோ யூசரா நம்மளால ஒரு வெப்சைட்ல இந்த மாதிரி செட்டப் பண்ண முடியலன்னா ஈஸியா சோஷியல் மீடியால ஒரு அக்கௌண்ட்டை ரெடி பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட இங்கே இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் வெப் 2.0 கான்செப்ட். இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் இதை நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்றோம். இதனால நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் நிறைய டேட்டாவை இந்த கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்றோம். இந்த காரணத்தினால கூகுள்லயோ FBலயோ இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல அமேசான் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிலேட்டடா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளோட பிரைவசியையும் அஃபெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரோல்லாம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால தப்பான கண்டென்ட்டை போஸ்ட் பண்றதையோ ஷேர் பண்றதையோ அவங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்ன்றது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், நல்ல விஷயங்களையோ இல்ல உண்மையான விஷயங்களையோ இல்ல இந்த கம்பெனிஸ்க்கு பிடிக்காத விஷயங்கள்லயோ இவங்க நிறைய பேருக்கு தெரிய விடாம தடுக்க முடியும். அவங்க ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறத ஈஸியா ப்ரமோட் பண்ண முடியும். ஏன் ஃபேஸ்புக்னால அமெரிக்காவோட எலெக்ஷன்ஸே மனிபுலேட் ஆயிடுச்சுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கோர்ட் கேசஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இன்டர்நெட்டோட மொத்த கண்ட்ரோலே இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனிஸ் கிட்ட இருக்கிறதுனால அது ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால இன்டர்நெட்டோட எவல்யூஷனா இல்ல இதோட நெக்ஸ்ட் வெர்ஷனா தான் இப்போ வெப் 3.0 வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இது எக்ஸாக்டா எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா இப்படிலாம் நடக்கலான்னு இப்ப இந்த உலகத்துல நடக்கிற ஃபாஸ்டான சேஞ்சஸை நம்ம பார்க்கறது மூலமா சொல்ல முடியும். ஆனா இதுல என்னென்ன சேஞ்ச் வரும்னு இப்போ எங்களோட அப்சர்வேஷன்ல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இமீடியட்டா வரக்கூடியது இன்டராக்டிவ் இன்டர்நெட் தான். அதாவது இது VRக்கும் ARக்கும் ரிலேட்டடா இருக்கும். நம்மள நிறைய பேர் வந்து நம்ம
சிஸ்டம்லயோ இல்ல பிளே ஸ்டேஷன்லயோ GTA மாதிரி ஒரு கேமை ப்ளே பண்ணியிருப்போம். இப்போ அதே கேமை சிஸ்டம்லயோ இல்ல பிஎஸ்லயோ ப்ளே பண்ணாம ஒரு VR ஹெட்செட்டை போட்டுட்டு நீங்களே அந்த கேரக்டரா ப்ளே பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வெப் 3.2ல கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பிளேயர் ஒன் மாதிரி படங்களை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் கேமை ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேமுக்கு அவங்க ரியல் வேர்ல்டு லைஃபை விட அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோ இல்ல ஃபார்ம்வில் மாதிரி கேமை ப்ளே பண்ணிருந்தீங்கன்னா அந்த கேம்ல நீங்க ஒரு பெரிய லெவலை ரீச் பண்றதுக்கு அதுல எவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணாலும் அதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்திருக்கா? நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராவோ இல்ல கேமிங் ரிலேட்டடா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணாத வரைக்கும் அது உங்களை எந்த பணமும் ஏர்ன் பண்ண விட்டுருக்காது. ஆனா இப்ப பிளாக் செயின் டெக்னாலஜியும் அந்த டெக்னாலஜிக்கு ஃபியூலா ஆக்ட் ஆகிற கிரிப்டோ கரன்சிஸும் இந்த உலகத்துக்குள்ள வந்ததுனால கேம்ஸ் அண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றவங்கனாலையும் அந்த கம்யூனிட்டியோட பார்ட்டா இருக்கிறதுனால ஃபினான்ஷியலா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. இப்போ பிளாக் செயின்ல இந்த கேமும் சோஷியல் மீடியாவும் பில்ட் ஆகுறதுனால ஏதோ ஒரு கம்பெனியோட கண்ட்ரோல்ல இது இருக்காது. அந்த கேமையோ இல்ல சோஷியல் மீடியாவையோ வர்ச்சுவலா ப்ளே பண்ண முடியும். அது பிளாக் செயின்ல ரன் ஆகுறதுனால அந்த பிளாக் செயினோட ஃபியூலா ஒரு கிரிப்டோ கரன்சி யூஸ் ஆகும். அந்த கேமோ இல்ல சோஷியல் மீடியாவோட யூஸரா நம்ம இருக்கிறதுனால ஒரு கம்யூனிட்டியா அதை நமக்கு பிடிச்ச மாதிரி ரன் பண்ண முடியும். ஒரு ஈகோ சிஸ்டமை கிரியேட் பண்ணி அதை வச்சு ஏர்னும் பண்ண முடியும். சரி, இப்போ எனக்கு பிளாக் செயின் பேஸ்டா இருக்க சோஷியல் மீடியாவோ இல்ல கேமோ இருக்கிறதுனால டீசென்ட்ரலைசேஷனையும் பிரைவசியையும் அதை யூஸ் பண்றதுனால ஒரு யூசரா நம்மளும் ஃபினான்ஷியலா பெனிஃபிட் ஆக முடியும்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த வெப் 3.0 டிஸ்கஷன் வரும்போது இந்த NFTஸ்னு ஏதோ சொல்றாங்களே அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இந்த வெப் 3.0 ஈகோ சிஸ்டம்குள்ள தான் வரும். அதை பத்தியும் நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ இந்த NFTஸை பத்தி பார்க்கலாம். NFTஸை ஜென்ரலா நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது சாதா போட்டோ தானே இது, இதை ரைட் கிளிக் பண்ணி கூட சேவ் பண்ணிக்கலாம். 5 வயசு பையன் ஏதோ கிறுக்குன மாதிரி இருக்கு, இதை போய் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி தெரியும். ஏன்னா கிரிப்டோ பங்க்ஸ் மாதிரி NFTஸ் பார்க்கறதுக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா இது ஒரு நான் ஃபஞ்சிபிள் டோக்கனா இருக்கிறதுனால இதுக்கு பிளாக் செயினோட செக்யூரிட்டி மட்டும் இல்லாம பிராக்டிக்கலான யூஸ் கேசஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி இது ஒரு யூனிக்கான விஷயம்னு சொல்றாங்க. எப்படி ஒரு ஒரிஜினல் பெயிண்டிங்கை நம்ம யூனிக்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் NFTயும் ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டா இருந்தாலும் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டா அது உங்களுதாயிராது. ஏன்னா பிளாக் செயினோட ரெக்கார்ட்ஸ்ல இந்த வாலெட் அட்ரஸை யூஸ் பண்றவங்க தான் இதோட ஓனர்னு அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனாலதான் அதை யூனிக்னு சொல்றாங்க, நான் ஃபஞ்சிபிள்னு சொல்றாங்க. சரி, செக்யூரிட்டி வைஸ்ல இது ஓகே. ஆனா இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் யூஸ் கேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சில NFTஸ்க்கு பிராக்டிக்கல் யூஸ் கேஸும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு போர்டே யாட் கிளப்னு ஒரு NFT கலெக்ஷன் இருக்கு. இதை வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல ஒரு NFT உங்ககிட்ட இருந்தா அதை நீங்க ஓன் பண்ணா ரியல் வேர்ல்ட்ல நிறைய போட் பார்ட்டிஸோ யாட் பார்ட்டிஸோ நடத்துவாங்க. அந்த யாட் பார்ட்டிக்கு இந்த NFT டோக்கன்ஸ் இருக்கிறவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சோ வெல்தி பீப்புளோ செலிபிரிட்டிஸோ ஷோ ஆஃப் பண்றதுக்கு இல்ல ஒரு கலெக்டரா ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ற மாதிரியோ இல்ல ஆர்ட் ஒர்க்கை கலெக்ட் பண்ற மாதிரியோ இருக்கிறவங்க இந்த NFTஸை பை பண்ணி ஹோல்டு பண்றாங்க. சரி, நாங்க ஒன்றும் செலிபிரிட்டிலாம் இல்ல, அப்ப எங்களுக்கு NFT தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா இப்ப தேவைப்படாது. ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மெட்டாவர்ஸ் மாதிரியோ இல்ல ரெடி பிளேயர் ஒன் படத்துல வர கேம் மாதிரி நீங்க ஒரு கேமிங் அவதார்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணி பேசும்போதோ GTAல வர மாதிரி அந்த கேமுக்குள்ளேயே ஒரு இடத்த ஓன் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இதை பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு NFT ஆர்ட் வாங்கியிருக்கேன்னு அந்த கேமுக்குள்ள இருக்க உங்க வீட்டில் அதை காட்ட முடியும். இல்ல இப்பவே நிறைய ஷூட்டிங் கேம்ஸ் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற கன்ஸோட ஸ்கின் கலரை மாத்துறதுக்குன்னு நிறைய கேமர்ஸ் வந்து ரியல் மணியை பே பண்ணி ஒரு யூனிக்கான ஸ்கின் கலரை வாங்குறாங்கல்ல. அதே மாதிரி தான் VR அண்ட் AR டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கேம் விளையாடும் போது ரியல் வேர்ல்ட்ல நம்ம அண்டர்வேர் போட்டுட்டு இருந்தாலும் கேமிங் வேர்ல்ட்ல தான் நம்மளை எல்லாரும் பாக்குறாங்கன்ற காரணத்தினால நம்மளோட கேமிங் அவதாருக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கணும்னு நினைப்போம். சோஷியல் மீடியா உலகத்துல வீடு இருக்கணும், ஆர்ட் இருக்கணும், சொத்து இருக்கணும்னு அந்த சொத்தை வாங்க வைக்க முடியணும்னு இன்டர்நெட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்ச்சுவலா ஹேங் அவுட் பண்ண ஒரு இடம் இருக்கணும்னு இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக ஃபியூச்சர்ல இருக்க சோஷியல் மீடியா அண்ட் கேமிங் வேர்ல்டுல நம்ம NFTஸ
என்எஃப்டிஸை யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணாலும், மூவிஸ் எடுத்தாலும், இல்லை சாங்ஸை க்ரியேட் பண்ணாலும், அதை ஒரு என்எஃப்டியாக ரெடி பண்ணி லான்ச் பண்ணீங்கன்னா உங்கள் ட்ரூ ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்லாம் அந்த என்எஃப்டியை அவங்க ஓன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த என்எஃப்டிஸை பை பண்ணி ஒரு கலெக்டர்ஸ் எடிஷன் மாதிரி அவங்க வச்சுக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் அதிகமான விலைக்கு உங்களோட மற்ற ஃபேன்ஸுக்கும் செல் பண்ணலாம். அந்த மாதிரி சேல்ஸ் நடக்கும்போது உங்களுக்கும் ராயல்ட்டி கிடைக்கிற மாதிரி நீங்கள் அதை கோட் பண்ண முடியும். என் சின்ன வயசில் நீங்களே பிஸ்கட் சாப்பிட்றதுக்கோ இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கோ போக்கிமான் கார்ட்ஸ் வந்தது, டபிள்யூ கார்ட்ஸ் இல்லை ஸ்டிக்கர்ஸ் வந்ததுன்னு கலெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதெல்லாம் என்எஃப்டியாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்க. அதுக்கு ரியல் வேல்யூ இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கலெக்ட் பண்ணும்போதும் இல்லை கேமிங் உலகத்தில் யூஸ் ஆகிற மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கும் போதும் தான் இந்த என்எஃப்டிஸ் வெப் 3.0ல ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி இதுக்கு உண்மையான வேல்யூவை தருது. ஸோ இந்த மாதிரி ஒரு எவல்யூஷனுக்காக தான் நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ரன் ஆகிறதுக்கு பெட்ரோல் மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிஸை யூஸ் பண்ணுறோம். இந்த ரியல் வேர்ல்டில் நம்ம ருப்பீஸையோ டாலர்ஸையோ ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் ஃபியூச்சரில் வரப்போகிற வர்ச்சுவல் உலகத்தில் எந்த பிளாக் செயின் அதிகமாக யூஸ் ஆக போதோ அதோட ஃபியூலாக இருக்கிற கிரிப்டோ தான் லாங் டேர்ம் சர்வைவ் ஆகும். அந்த வர்ச்சுவல் உலகத்தில் கரன்சியாகவும் யூஸ் ஆகும். ஸோ கிரிப்டோவை லாட்ரி டிக்கெட் மாதிரியோ இல்லை உடனே பணம் சம்பாதிக்கிற எம்எல்எம் ஸ்கீம் மாதிரியோ பார்க்காம பிளைண்டாக கிரிப்டோவோட ஹேட்டரா இல்லாமல் இந்த மாதிரி நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சர் டெக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிரிப்டோ, பிளாக் செயின், வெப் 3.0, மெட்டாவர்ஸ், என்எஃப்டின்னு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மாறிட்டு இருக்க உலகத்தில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்க முடியும். அதோட ஃபாஸ்ட் க்ரோத்தில் நீங்களும் க்ரோ ஆக முடியும். ஸோ நாலேஜை கெயின் பண்ணி ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்களும் நாலேஜ் கெயின் பண்ணுங்க. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயினோட ஃபியூவல். பிளாக் செயின் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட், பிளாக் செயின் இல்லாம இனிமேல் நமக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து த்ரூ பிளாக் செயின் தான் இயங்க போகுது. ஸோ இதுல எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. இங்க இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற விரும்புறேன். நம்ம மில்லேனியல் கிளப் மெம்பர் கேசவன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டரோ ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டரோ இல்லைங்க. ஏகேஆர்வி சார் வாய்ஸ் மெசேஜ்ல நமக்கு சொல்லியிருப்பாரு, எனக்கு டவுட் வந்தா கேசவன் சாரை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேடல் அவருக்குள்ள இருந்துச்சு பாத்தீங்களா. நாலேஜ் படிச்சிருக்கோம், அந்த மாதிரி அந்த இதெல்லாம் டிகிரியோ அந்த இது இல்லாம ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள வந்துட்டோம். அப்ப அந்த விஷயத்த சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நம்ம கேதர் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் தாங்க அவருக்குள்ளயும் அந்த டேலண்டா கொண்டு வந்திருக்கு. இத பத்தின விஷயங்கள்ல அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஸோ இங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்க இந்த ரோல் மாடல்ஸ் எடுத்துக்கங்க. இந்த பிரசன்டேஷனை எனக்கு சிறப்பா கொடுக்கறதுக்கு உதவி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டேனியல் சார், அருண் சார், சுனந்தினி மேடம், அப்புறம் கனியமுதன் சார். உங்க எல்லாருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். கியூரியாசிட்டி மறுபடியும் சொல்றேன், ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மனசுல வச்சுக்கோங்க. தேடல்கள் இல்லாத வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராது. தேடல் இல்லாத மனுஷன் வாழவே முடியாதுன்ற மாதிரி தான் என்னை பொறுத்த அளவுக்கு. தேடல்களை அதிகப்படுத்துங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. யூ ஆல்சோ கேன் பிகம் an expert. Thank you so much for giving me this opportunity. Thank you Sujata madam Thank for you, this madam. wonderful Thank you, training madam. session. Excellent உண்மையிலே presentation. எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்பணும். சுஜாதா மேடம் வந்து இந்த டேட்டா Thank you, ma'am. இன்ஃபர்மேஷன் பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பல வாரங்களாக இதை வந்து கலெக்ட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கிளாரிட்டி எடுத்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு 1 hour செஷன் இருந்தாலும் இந்த 1 hour செஷனுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ஹோம்ஒர்க் அண்ட் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. I really appreciate your efforts, madam. Thank you once again you so much, sir. giving your valuable time. Maybe இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் செஷன்ஸ் வந்து நம்ம ஒரு பீரியாடிக்கலா கண்டக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் எளிய வகையில மக்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ மேடம் சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் அண்ட் டீச்சிங்.
ஸோ நிறைய லேர்ன் பண்ண நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்க நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஒன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை பத்தி நம்ம தெளிவா மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியும். ஸோ நிறைய பேர் இந்த பிசினஸ்குள்ள வரவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இன்னைக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எடுத்த உடனே இந்த விஷயத்தை என்னன்னு தெரிஞ்சுக்காமே மற்றவங்க கிட்ட போய் பேசுறதுனாலதான் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ புதுசா வந்திருக்க அசோசியேட்ஸ் எல்லாருமே நாலேஜ் இஸ் அவைலபிள் இன் அபண்டன்ஸ். நம்ம டீமோட ஒரு யூனிக் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னாக்கா, everybody are knowledgeable, everybody has got their own strength in terms of business plan இருக்கட்டும், இல்ல நம்மளோட டெக்னிக்கல் நாலேஜா இருக்கட்டும். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கனெக்ட் வித் எனிஒன். இதுல வந்து லெஃப்ட் லைன் ரைட் லைன் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க வேண்டாம். யாருக்கு எந்த விதமான கிளாரிட்டி வேணும் என்றாலும் நீங்க வந்து தயவுசெய்து ப்ளீஸ் அப்ரோச் த ரைட் பர்சன். அண்ட் சுஜாதா மேடம் ஆல்ரெடி ஏகேவி சார் இன்னைக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஷீ இஸ் அ நாலேஜ் புக். என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஷீ இஸ் அ நாலேஜ் புக். அவங்க வந்து என்னன்னா, எவ்ரிபடி ஹஸ் காட் தட் நாலேஜ். அந்த ஒரு என்ன சொல்ற தர்ஸ்ட் டு லேர்ன் அவங்க கிட்ட அது ஜாஸ்தி. தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் போய் தேடி அதை கண்டுபிடிச்சு நிறைய டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இன்ஃபேக்ட் காலையில இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஃபோன் காலாவது பேசியிருப்பான். இந்த பிரசன்டேஷன் அனுப்பிச்சு, சார் இதுல என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, இதுல எனக்கு எப்படி இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன், வேல்யூ எடிஷன்ஸ் எல்லாம் நிறைய நடந்தது. ஸோ தயவுசெய்து என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இது ஒரு புதிய துறை, நியூ இண்டஸ்ட்ரி. எவ்வளவு நம்ம இதை பத்தி நாலேஜ் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். அண்ட் இந்த நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு புது அசோசியேட்ஸ்க்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. அந்த லேர்னிங் அண்ட் டீச்சிங் இது ரெண்டும் சைமல்டேனியஸா நடந்தா மட்டுமே நீங்க வந்து இதுல 100% சக்சஸ் அடைய முடியும். So thank you very much, Sujata madam, for your wonderful training session. Thank you. Thank you, Kisan sir. Thank you, sir. Madam, thank you. you. Great initiate. இன்னும் மேலும் இத வந்து இன்னும் எலாபரேட்டா இன்னும் எளிமையா இன்னும் புரியுற மாதிரி சேர்ந்து எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம். Thank you madam. Awesome teaching madam. Thank you so much. Thank you so much. Thank you. சுஜாதா மேம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சுஜாதா மேம் thank you sir. உங்க டிஸ்ப்ளேக்கு உங்க பேக்ரவுண்ட் மாதிரி நீங்க உண்மையிலேயே சிங்கப்பெண். சூப்பர். Thank you sir. Great effort ma'am. Thank you. Super. Yes sir. Thank you sir. Sujata ma'am, super ma'am. Thank you ma. Thank you so much. Yes ma'am. As usual, the presentation and இது வந்து learnings வந்து was very useful and ரொம்ப நல்லா பண்ணீங்க ma'am. Super. Thank you ma. Hats off ma'am. Thank you. Sujata madam, very good madam. Super ma'am, fantastic. Thank you. சார் வந்திருக்காரு. இந்த சார் thank you sir. சார் ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணி ஏகேவி சார் வந்திருக்காரு. ஏகேவி சார் வாய்ஸ் thank you சார். ஏகேவி சார் வாய்ஸ் கேட்டது சார். சுஜாதா மேடம் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். thank you so much சார். உங்களுடைய 2 ஆண்டு டேனியல் சார் சொன்னது போல் நீங்க லைவ்ல வந்து சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி இருக்கு. உலகம் பூரா இருக்கக்கூடிய தகவல் பெட்டகத்துல இருந்து தகவல் எடுத்து நீங்க எல்லாருக்கும் வீட்டுல இருந்தபடிக்கு நோகாம கொடுத்துருக்கீங்க. யார் எவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. உங்களுடைய தேடல், உங்களுடைய கியூரியாசிட்டி இன்னும் மேல நம்ம டீமுக்கு பயன்படும் அப்படின்னு என்னால அன்பார்ச்சுனேட்லி வீடியோல கனெக்ட் ஆக முடியல. பட் நல்ல ஃபீட்பேக் எனக்கு வந்து இவரு நம்மளுடைய கேரளா லீடர் மிஸ்டர் கேவிஎஸ் ட்ரீம் கிளாஸ் மேடம், கிரேட் கிளாஸ், கிரேட் எஃபர்ட். அந்த ட்ரீம் கிளாஸ்ன்றது அவர் சொல்ல நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. Such a fantastic message. And நரேஷ் குமார்னு ஒரு நண்பர், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் இன் ரியல் வேர்ல்டு? நரேஷ் குமார் யாருடைய தகவல் தெரியல. மதுரை டீமை சார்ந்தவரா, தாராபுரம் டீமை சார்ந்தவரா? பை எனி சான்ஸ் அந்த நரேஷ் குமார் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சா அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் அந்த கனெக்ட் கிடைக்கல போல. இது ஒரு தனி தியரியாகவும் தனி ப்ராஜெக்டாகவும் அவருடைய வேர்ல்ட் எக்ஸ்பெக்டிங் இருக்கு. அதாவது ஒரு லூப்பிங் இல்லாம தனித்தனியா நிற்குது நான் நினைக்கிறேன். அவருக்கு ஏற்ற ஒரு சில விளக்கங்கள் கொடுத்தா அவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய அசோசியேட்டா
மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா மாற வாய்ப்பு இருக்கு. நரேஷ்குமார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். மற்றபடி நிகழ்ச்சி ரொம்ப இருக்குதுங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். இன்னும் டீட்டெயிலா ஒரு 2 மணி நேரம் நீங்க இன்னும் எல்லாத்தையும் கொண்டு போய் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நான். சரிங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த ஸ்லைட்ஸ் ரெடி பண்றது ஹெல்ப் பண்ண அருண் சார், டேனியல் சார், இதை நீங்க சூப்பரா எடுத்து தொகுத்து கொடுத்த உங்களுக்கு, கன்னியமுகம் சார் அவர்களுக்கு, எல்லாருக்கும் என்னுடைய பிரத்யேகமான சுமந்தினி மேடம், எல்லாருக்கும் என்னுடைய பிரத்யேகமான நன்றிகள். Thank you so much sir. Thank you very much. Thank you. Sir, நீங்க சொல்ற ஒரு விஷயம் சார், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தாலும் நான் லேர்ன் பண்ணது ஒன்னு சொல்லுவீங்க. லேர்னிங் மட்டும் never stop. அருண் சார் நீங்க மியூட் பண்ணுங்க. அந்த இதுல இருந்து தான் சார் இன்னும் நிறைய தோணுது, நிறைய கத்துக்கறணும் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க சொல்ல இன்னும் நிறைய கத்துக்கறணுங்கிற ஆர்வம் அதிகமாகுதுங்க சார். நான் எப்படி நினைக்கிறேன்னா, நம்ம இந்த துறைய 2021 மே மாதம் தொடங்கும் போது இப்படி யாராவது நமக்கு தொகுத்து கொடுத்தோம்னா நம்ம இன்னும் சிறப்பா பண்ணிருக்கோம். இப்ப இதை நீங்க தொகுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, நீங்க திரட்டி தொகுத்து கொடுத்துட்டீங்க. நமக்கு யாராவது எடுத்தோன்னு தொகுத்து கொடுத்தா நம்ம இன்னும் சிறப்பா இருக்கும் சார். இந்த ஸ்லைடு 1 இயர்க்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேங்க சார். ஆல்டர் தான் பண்ணேன் சார். அப்பயும் எனக்குள்ள இருந்த தயக்கம் தான் சார், இத டீமுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு பயம், தயக்கம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுட்டேன். இன்னைக்கு அது பண்ணணும்னு எனக்கு உங்க வாய்ஸ் மெசேஜ் பார்த்தோன்னே அதை நான் பண்ணணும்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டேங்க சார். என்னை நம்பி எனக்கு அதை கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். போன மாதம் நீங்க இறுதியில் உங்க டீமுக்கு பண்றீங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் போய் சேரட்டும்ன்ற எண்ணத்துல தான் நீங்க நல்லா பண்ணிடுங்க. இதுதான் கொடுத்து உங்களுக்கு தேங்க்யூ. நான் ஒரு பொது இருக்கிறதுனால நிறைய பேச முடியல. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். எல்லா லீடர்ஸ்க்கும் நன்றி. டேனியல் சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சுஜா. தேங்க்யூமா. Sounds good madam. Thank you for your valuable presentation. 1 week presentation இவ்வளவு சிம்பிளா 1 hourல கொடுத்திருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய முயற்சின்னு எங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும் எனக்கு அதோட வேல்யூ. Thank you, hats off. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you. Last minute உங்க சப்போர்ட்டும் எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. Thank you sir. பரவாயில்லை மேடம். ஓகே மேம். Thank you. ராமகிருஷ்ணன் சார், நீங்க தமிழ்ல டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க, இப்பதான் நான் பாக்குறேன். மேடம் எனக்கு தமிழ் தெரியாது மேடம், பட் வணக்கம் டு யூ. டோட்டலி வாட் இஸ் யுவர் பிரசன்ட் பாயிண்ட் வைஸ் ஐ ரிட்டன் இன் மை லாங்குவேஜ். டோட்டல் எல்லாரும் ஐ வாஸ் ரிட்டன் இன் மை ஓன் லாங்குவேஜ் மேடம். Super sir. Wonderful presentation. Wonderful information. Thank you sir. நான் வீடியோஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். நான் எடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க லேர்ன் பண்றதுக்கு. நீங்க உங்க லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணிக்க. Definitely. Thank you sir. Thank you. ஜானட் வீடியோல வந்துருச்சாங்க. வீடியோல இல்ல. அட்டெண்ட் பண்ணி வெச்சுப்பா. வெரி
Thank you.